வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. புதுப்பேட்டை அப்படிங்கிற படத்துல ஆக்டர் தனுஷ் ரொம்ப மாசான ஒரு டயலாக் பேசுவாரு. என்ன பேசுவாரு தெரியுமா? மரியாதை அப்படிங்கிறது நமக்கு தானா கிடைக்கணும். கேட்டு வாங்கினா அதற்கு பெயரு பிச்சை அப்படின்னு பேசுவாரு. இந்த டயலாக் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குங்க. உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, நம்மள பல பேருக்கு காமனா ஒரு ஃபீலிங் இருக்கும். என்ன யார் மதிக்கிறா? நான் பேசினா யாராவது கேட்கறதுக்கு இருக்காங்களா? எனக்குன்னு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கா அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? மற்றவங்க நம்மள எப்படி நினைக்கணும், எப்படி நடத்தணும் அப்படிங்கிற நம்மை பற்றிய ஒரு ஐடியாவை அவங்களுக்கு கொடுக்கறதே நாம தாங்க. நாம செய்யற ஒரு சில தவறுகள் தான் இதற்கு காரணம். சரி, நாம என்னென்ன தவறுகள் அப்படி பண்றோம் அப்படிங்கறத தான் நாம இன்றைக்கு இந்த காணொளியில பார்க்க போறோம். முதல் விஷயம் என்ன தெரியுமா? டோன்ட் பி சீப். ரொம்ப மலிவா போயிடாதீங்க. நம்ம ஊர்ல பொதுவா ஒரு பழக்கம் இருக்குங்க. யாராவது நம்மள கிண்டல் பண்ணா அல்லது அவமரியாதை செஞ்சா அது நமக்கு வலிக்கல, நம்மை அது பாதிக்கல அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே நாம என்ன பண்ணுவோம் தெரியுமா? அவங்க கூட சேர்ந்து சிரிச்சு மழுப்பி சமாளிப்போம் இல்லையா? இங்கதாங்க நாம தப்பே பண்றோம். உலக புகழ்பெற்ற உளவியலாளர் ராபர்ட் சியால்டினியோட த பிரின்சிபிள் ஆஃப் சோசியல் ப்ரூஃப் படி, நீங்க மற்றவங்களுக்கு உங்களை எப்படி நடத்தணும் அப்படின்னு அனுமதிக்கிறீங்களோ அதை வச்சுதான் அவங்க உங்களை எடை போடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க உங்களை கிண்டல் பண்றதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்க அவங்களுக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டா மாறித்தான் போவீங்க. உதாரணமா, இப்ப ஒரு திருமண நிகழ்ச்சியிலேயோ அல்லது ஒரு கூட்டத்திலேயோ உங்களுடைய தூரத்து உறவினர் உங்களை கிண்டல் பண்றாரு அல்லது உங்களுடைய ஒரு தோல்வியை எடுத்து சொல்லி உங்களை கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை சகிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவர் இன்னும் ஜாஸ்தியாதான் பேசிக்கிட்டே போவார். இந்த விஷயத்துக்காக நீங்க அவரிடம் சண்டையும் போட வேண்டாம், கத்தவும் வேண்டாம். மாறாக ரொம்ப பவர்ஃபுல்லா சைலண்டா அவரது கண்ணையே பார்த்து பேசுங்க. நீங்க பேசுறது ஜோக்கு அப்படின்னு எனக்கு புரியுது, ஆனா இனிமேல் என்ன பற்றி இப்படி பேசாதீங்க அப்படின்னு சைலண்டா சொல்லிடுங்க. இந்த ஒரு விஷயம் அவரை உங்களை பற்றி யோசிக்க வைக்கும். உங்கள் மீது தனி அபிப்பிராயமும் மரியாதையும் ஏற்பட வழி செய்யும். வேலி இல்லாத நிலத்தை யார் வேணாலும் மிதிச்சுட்டு போகலாம், ஆனா வேலி போட்ட நிலத்துக்குள்ள வரணும்னா கட்டாயம் அனுமதி தேவை அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? உங்க மௌனத்துக்கு விலை வையுங்க. அதாவது நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப ஓவரா விளக்கம் கொடுக்காதீங்க. இப்போ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆய்வு முடிவுகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு விஷயத்த ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டு நோ அப்படின்னு சொல்றவங்களை விட ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப ஓவரா விளக்கம் கொடுக்கறவங்க தன்னம்பிக்கை குறைஞ்சவங்களாதான் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு அந்த ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றது. உதாரணமா, இப்ப உங்களால ஒரு இடத்துக்கு போக முடியலன்னா, எனக்கு அங்க வேலை இருந்து இங்க வேலை இருந்து அதனாலதான் என்னால வர முடியல அப்படின்னு ஒரு 1008 விளக்கங்களை கொடுக்காதீங்க. சாரிங்க, எனக்கு அன்னைக்கு ஒரு அவசரமான வேலை, அதனால வர முடியல அப்படின்னு சொல்றதோட மட்டும் நிறுத்திக்கோங்க. உங்களுடைய வார்த்தைகளின் எண்ணிக்கை குறைஞ்சாதான் உங்களுடைய வார்த்தைக்கு வெயிட் இருக்கும், அத தெரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது விஷயம், உங்களை நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய அன்பை இந்த உலகம் ஒரு பலவீனமா பார்க்கும். இவன் ரொம்பவும் நல்லவன், என்ன சொன்னாலும் கேட்டுப்பான் அப்படின்னு உங்க மேல ஒரு முத்திரையே குத்திடுவாங்க. அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை வரணும்னா உங்களோட திறமையை வளர்த்துக்கோங்க. தாராளமா ரோட்டோரம் ஒரு கல்லு கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, நாம அதை மிதிச்சுட்டு தானே போவோம். அதே கல்லு ஒரு சிலையா மாறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, மிதிச்ச கால்கள் அங்க மண்டிடும் இல்லையா? இத போலத்தான் நீங்க உங்களை ஒரு ஹை வேல்யூ பர்சனா மாத்திக்கிட்டீங்கன்னு வைங்க,
உங்க மரியாதையும் தானா உங்க பின்னாடி ஓடி வரும். உங்கள அவமானப்படுத்தினவங்கள ஜெயிக்கணும்னா, கத்தி சண்டை போடாதீங்க. நீங்க ஜெயிச்சு காட்டுங்க. உங்களுடைய திறமையால் அவங்க வாய அடைங்க. யாராவது ஒருத்தர் உங்கள அவமானப்படுத்தினா, அத உங்களுடைய அடையாளமா எடுத்துக்காதீங்க. அது ஒரு சம்பவம் தான். அது ஒரு முழு வாழ்க்கையும் கிடையாது. ஒருத்தர் உங்கள இக்னோர் பண்றதால நீங்க மதிப்பற்றவர் ஆகிட மாட்டீங்க. உங்களை நீங்க மதிக்கிற அளவுக்கு தான் இந்த உலகம் உங்களையும் மதிக்கும். அதனால இனிமேல் உங்கள யாராவது எப்பவாவது குறைவா நடத்துனா எமோஷனலா பிரேக் ஆகாதீங்க. அமைதியா இருங்க, தெளிவா பேசுங்க, எல்லைகளை வகுத்துக்கோங்க. அதிகப்படியான விளக்கங்களை கொடுக்காதீங்க. உங்கள நீங்களே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 3 விஷயங்களையும் நீங்க கரெக்ட்டா பண்ணாலே போதும். மரியாதையை தேடி நீங்க ஓட வேண்டிய அவசியமே இருக்காது. மரியாதை உங்களை தேடி தானா வரும். இந்த சிந்தனை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இத போல தொடர்ந்து வரணும்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொளியில உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் சுதா. தேங்க் யூ.